அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். வரும் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து கடக ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபமணிக்கு பயிற்சியாக இருக்கார். புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியிலையும் சுக்கிரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே. ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் மாத முற்பகுதியில கடகராசியில லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம். உங்க எண்ணங்கள் ஈடேறும், எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும், சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும், நேர்மறை எண்ணம் மனசுல பிறக்கும். மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டுல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க. எந்த விஷயத்திலையும் சற்று யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. அதிக செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. கோபத்தை குறைச்சிக்க பாருங்க. உங்க ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்து ஒரு சில நேரங்கள்ல மனக்குழப்பத்தையும் உடல்நல தொந்தரவுகளையும் கொடுத்துட்டு இருந்தார். ஆனாலுமே பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் உங்க ராசிய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும், உடல்நல தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். தனஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில மிதுன ராசியில 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இதனால தன வருமானம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வரார். இது இன்னுமே விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். தன வருமானத்துக்கு இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. வருமானம் மட்டும் இல்லாம லாபங்கள் பெருகிறது மட்டும் இல்லாம உங்களால பணத்தை சேமிக்கவும் முடியும். வாக்கு சார்ந்த துறைகள்ல பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரம் வெற்றியை கொடுக்கும். வங்கி, ஃபைனான்ஸ், கலைத்துறைகள்ல இருக்கவங்க, பணம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, கையெழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்துல புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நண்பர்களால அனுகூலங்கள் இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கையை பத்தின ஒரு புரிதல் இருக்கும். முன்கூட்டியே யூகிச்சு வாழக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்து குருமங்கல யோகத்தோட செயல்படும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் மாத பிற்பகுதியில நல்ல வெற்றி கிடைக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். ஏன்னா சகோதர காரகனே செவ்வாய் தான். உங்களுக்கு சகோதர ஸ்தானாதிபதி, இளைய சகோதர ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அவர் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினால சகோதர வகையில ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் கொடுத்திருக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் என்னால முடியும், நான் பார்த்துப்பேங்கிற மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அசையா சொத்து கண்டிப்பா வாங்குவீங்க. ஏன்னா பூமிக்காரகனான செவ்வாயும் இங்க குருவோட இணைந்திருக்கும் காரணத்தினால நிச்சயமா பூமி, மனை, நிலம், இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார்.
குழந்தை ஸ்தானத்தை குழந்தை காரகனான குரு பகவானே பார்க்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம் சாதகமாகும். நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண யோகம்ங்கிறது ஏற்பாடாகும். பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே அவர் இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத மன பயம் உங்களுக்கு விலகும். அதே மாதிரி எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்களை தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செலவுகள் சில இருக்கும். நினைச்ச காரியத்தை செயல்படுத்த சிறு முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. 6ஆம் இடத்து அதிபதி 6ல் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டா உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஆனா பெரிய அளவுல கடன் வாங்காம பாத்துக்கோங்க. எதிரிகள் வகையில சில தொந்தரவுகள் இருந்தாலுமே எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. 7ஆம் இடத்து அதிபதி பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். கடந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். ஆனாலும் 7ஆம் இடத்துல ராகு இருந்து சின்ன சின்ன தொந்தரவுகளை 3ஆம் நபர் மூலமா கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள 3ஆம் நபருடைய தலையீட்டை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயோ குடும்ப விஷயங்கள்லயோ மற்றவர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீங்க. அஷ்டமாதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். மாத பிற்பகுதியில செவ்வாய் குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். ஆனாலும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் மாத முற்பகுதியில தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். துணிஞ்சு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு சிலர் பண்ணுவீங்க. ஒரு சிலர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தொழில் ஸ்தானாதிபதியும் மாத முற்பகுதியில் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு சிம்மமனையில 12ஆம் இடத்துல புதன் மறையும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தொழில் சார்ந்த வகையில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. யோசிச்சு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே கொடுக்கும். செலவுகளை மட்டும் சற்று தவிர்த்துக்கிட்டு எதிலும் சிந்திச்சு செயல்பட்டா லாபம் வெற்றிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.